ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சிஎஸ்கேவோட வெற்றிக்கு பிறகு நம்மளோட ஹைக்வாட் இருக்கார்ல, சிஎஸ்கேவோட கேப்டன், அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். ஃபர்ஸ்ட்லி இந்த தோனியோட பேட்டிங் பண்ணுறதை பற்றி அவர் சொல்லியிருந்தார். எனக்கு கொஞ்சம் நாஸ்டாலிக்காக இது இருந்துச்சு. என்னோட ஃபஸ்ட்டு 50 ஐபிஎல்ல மகிபாய் இருக்கிறப்ப தான் வந்துச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அண்டு அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ற அந்த சேம் சிச்சுவேஷன் இன்னைக்கு ஏற்பட்டுச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அண்ட் அவரோட பேட்டிங் பத்தி கேட்டாங்க, ஏதாவது நீங்க ஸ்லோவா விளையாண்டீங்களே அப்படின்றதுக்கு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஜிங் ஸ்லைட்லி இன்ஜூர்ட் ஆயிட்டாரு, அதாவது அஜிங்கியா ரஹானே இன்ஜூர்ட் ஆயிட்டாரு. ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கேமை எண்டு வரைக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த பிட்ச் கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் கடைசி வரைக்கும் விளையாண்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கேட்டாங்க, இது உண்மையுமே ஒரு 180 190 விக்கெட் தானா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க, இது 150 to 160 விக்கெட் தான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த பவுண்டரிலாம் ரொட்டேட் பண்ணி அதெல்லாம் கரெக்டா இது பண்றப்போ எங்களுக்கு அது ரொம்பவே செட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி இது 6 ஹிட்டிங் பிட்ச் கிடையவே கிடையாது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய இயர்ஸ் சேப்பாக் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அது மாதிரி பாத்தீங்கன்னா பிஹேவ் பண்ற பிட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி நீங்க இந்த ஸ்பின்னர்ஸை சூப்பரா யூஸ் பண்ணீங்களே, இது எப்படி கத்துக்கிட்டீங்க அந்த கேப்டன்சி அதெல்லாம் பத்தி கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டாரு, எப்பவுமே எங்களோட டெம்ப்ளேட் படி ஜட்டு பவர் பிளேக்கு அப்புறம் வரணும். அதுதான் நேத்து நடந்தது. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் அந்த விக்கெட்ல நான் ஃபைன் பண்ணிட்டேன், நல்லா ட்ரிக்கி ஆகுது பிச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி எந்த ஒரு கால்குலேஷனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஓப்பனா சொல்லியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி டீமோட அந்த மொரால் பத்திலாம் பேசினப்ப அவர் சொன்னாரு, நான் இந்த டீம்ல யாருக்கிட்ட எது சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எவ்ரி ஒன்னுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த ஹெட் ஸ்பேஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ மகிபா இங்க இருக்கிறாரு, ஃபிளமிங் இங்க இருக்கிறாரு. ஸோ அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்குமே அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் உங்களோட ஸ்லோ ஸ்டார்ட் பத்தி என்ன அப்படின்னா, இல்ல நான் ஸ்லோ ஸ்டார்ட்லாம் பண்ணவே இல்லை. ஒரு T20 டோர்னமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் நிக் ஆஃப் வேணும். ஸோ நீங்க 1 பால் இல்லை 2 பால்ஸ் இது மாதிரி டைம் எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் இந்த டைம் கொஞ்சம் லிட்டில் பிட்டா இருக்கும். அதே மாதிரி அந்த டைம்ல லக்கும் நம்ம கூடயே வரணும். அண்ட் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது, நான் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோட டைம் கரெக்டாக கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த லாஸ்ட் ஃபியூ ஃபெயிலியர்ஸ் அண்ட் இந்த மேட்ச்ல நல்லா விளையாண்டுருந்தாருல, அதை பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் இன்னும் நிறைய பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ரேட் பத்திலாம் நான் பேச விரும்பல. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அதை பற்றி பேசுவாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் பேச விரும்பலை. அண்ட் இங்கே எங்களுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே பேசிட்டு அவர் போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் மேட்ச்சில் நிறைய விஷயங்கள் கேட்டாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில். அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். குறிப்பாக அந்த கேப்டன்சி பற்றி கேட்டப்போ அவர் சொல்லிட்டாரு, எனக்கு இந்த கேப்டன்ஷிப் ப்ரெஷர் அதனால என்னோட பேட்டிங் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. 2022ஓட ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே MS என்கிட்ட சொல்லிட்டாரு, இது மாதிரி நீ தான் அடுத்த கேப்டன், பட் அது எப்போ வேணாலும் இருக்கலாம், மேபி நெக்ஸ்ட் இயர் இல்லை அதுக்கு அடுத்த இயர் எப்படி வேணாலும் இருக்கலாம், ரெடி ஆயிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் அப்பயே எனக்கு இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 சீசனாகவே அந்த கேப்டன்சி அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நானும் ஃப்ளமிங்கும் உட்காந்து நிறையா பேசுவோம். ஃப்ளமிங் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாரு, இன்கேஸ் என்னோட பவுலிங் ரொட்டேஷன் இந்த கேமில் எப்படி இருந்திருக்கும், இல்லை நான் எப்படி ஒரு பவுலர் அப்ரோச் பண்ணியிருப்பேன், எந்த பேட்ஸ்மேனை முன்னாடி இறக்கிருப்பேன் அப்படின்ட்டு நானும் ஃப்ளமிங்கும் நிறைய பேசுவோம். அது அப்படியே பேசி 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 இப்போ வந்துருச்சு. மற்றபடி எனக்கு இந்த கேப்டன்சி ப்ரெஷர் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு. ஆப்வியஸ்லி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பக்கா பிளானோட தான் இதை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இவர் சொன்ன இந்த ஒரு பதிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் பிளேயர்ஸ் இருக்கிறப்போ அவங்கள சமாளிக்கிறது அப்படின்னு கஷ்டம் ஒரு யங் கேப்டனா அப்படின்னப்போ அவர் அகைன் சொல்லிட்டாரு, நாங்கள் டீமாக தான் விளையாடுறோம், இங்கே இவங்க கொஞ்சம் இதனால இன்னொருத்தங்க இப்படி யோசிக்கிறது அண்டு கொஞ்சம் பொறாமப்படுறது அது வேற மாதிரி சொன்னார். ஆனால் பட் நான் நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், அப்படிலாம் இங்கே இருக்க மாட்டோம். எல்லாருக்குமே மெச்சூர்டு கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் எல்லாருக்குமே அவங்களோட ரோல் தெரியும். ஆப்வியஸ்லி மகிபா இருக்காரு, ஸோ அதனால எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் மும்பை மேட்ச் பற்றி கேட்டிருந்தப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஐபிஎல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நிறைய அவே கேம்ஸ் தோக்குற மாதிரி
மாதிரி இருக்கும், ஹோம் கேம்ஸ் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு அடுத்து வந்து மும்பையோட மேட்ச், அதுவும் மும்பையில் எல் கிளாசிக்கோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எஸ், எங்களுக்கு நல்ல ஒரு கேப் இருக்குது. ஒரு 3 நாள் நாங்கள் சில் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் ஒரு 3 நாள் பண்ண போகிறோம். தென் மேட்ச் வந்து விளையாட போகிறோம். இட்ஸ் கோ வித் ஃப்ளோ ப்ராசஸ் தான், என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணார். எஸ், ருத்ராஜ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்காருங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்ம வெளியிலேருந்து பேசலாம் ஒரு கேப்டன்ஷிப் ப்ரெஷர் அது இதுன்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் அவருக்கு இருக்கும் தான், இல்லாமலாம் இருக்காது. ஐயோ கேப்டன் ஆகிட்டமே, ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவர் அதெல்லாம் இல்லை, ஒரு இதுவாக தான் போயிட்டு இருக்காரு. அண்டு இன்னொன்று கேட்டிருந்தாங்க, இதுதாங்க உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சாரி. என்ன அப்படின்னா, MS தோனி மாதிரி ஒரு கேப்டனை ரீப்ளேஸ் பண்ணுறதை பற்றி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொல்லிட்டார், இல்லை நான் என்னோட மைண்ட் செட் அண்ட் என்னோட கேப்டன்சி மெத்தடில் தான் நான் கேப்டன்சி பண்ணுவேன். எனக்கு வந்து ஒருத்தவங்களோட ஷூஸை ஃபில் பண்ணணும், இல்லை அவங்கள மாதிரி கேப்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாகவே சொன்னார். விஜய் சேதுபதி அவங்களோட பையன் சொல்கிற மாதிரி, அப்பா வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். MS தோனி வேற நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் குட் ஆக்சுவலி. அவரோட இடத்த ஃபில் பண்ண முடியாது, அவரை மாதிரியே பண்ணணும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவசியம் இல்லை. அண்ட் இவர் அவரோட ஷூஸை ஃபில் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. இவர் சிஎஸ்கேக்கு புது கேப்டன், இவர் அவருக்கு தோன்றதை அவர் கரெக்டாக பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போகலாம். தோனி மாதிரியே தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. பார்க்கலாம், இன்னும் சின்ன பையன் நிறைய கற்றுக்குவார், இன்னும் நிறைய இருக்கு. ஸோ உங்களோட கருத்து இந்த ருத்ராஜோட இந்த ஒரு பேட்டி பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். கிரிக்ஸிப்